வணக்கம் மக்களே. என்னாச்சுன்னு தெரியுமா? நான் தீபாவளிக்கு ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் போட்டேன். சரி வந்து பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணி பட்டாசுகளை வெடித்து ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு ஊருக்கு போகலான்னு நினச்சா தான் தெரியுது, ஐயோ ரிட்டர்ன் டிக்கெட் போடவே இல்லை அப்படின்னு. தண்டச்சோறு சாப்பாடுனா முதல்ல ஓடி போக தெரியுதுல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் ஒரு நாள் லீவ் கிடைக்குமா, டிக்கெட்டே போடலடா அப்படின்னு சொன்னால் அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், எப்படியோ குதிரை வண்டியோ லாரியோ பிடிச்சி சென்னை வந்து சேர்ந்துரு. அம்மா நீ பஸ்ஸில் வந்தியா பாடையில் வந்தியா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இல்லை அப்போ உண்மையிலே பாடையில் தான் வந்தியா? இல்லை அப்படின்னா வேலையை விட்டு போயிடுன்ட்டான். சரி அவசர அவசரமாக யோசித்து பார்த்து ஒரு சூப்பரான ஒரு வழி கண்டுபிடிச்சேன். ஆமாங்க, நம்ம UTSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. ஸோ இது கவர்மெண்டோட ஆப் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு, அதாவது இன்றைக்கி மட்டும் ஜேர்னி பண்ணுறப்போ டிக்கெட் போட்டுக்கலாம். 1 டே டிக்கெட். சரியா, 1 டே டிக்கெட் போட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டிக்கெட் இன்றைக்கி மட்டும் தான் செல்லும். அடுத்த நாள் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் நம்ம இதை சொல்லாமல் விட்டுட்டோம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டென்ட் என்னென்னமோ பண்ணுறோம், இதுக்கு ஒரு கண்டென்ட் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் போட்டுக்கலாம், அண்ட் தென் ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ஒரு நாளைக்கு மட்டும். சரி ஓகேவா. ஸோ 1 டே டிக்கெட் தான் அது. 1 டே வேலிட் 1 டே டிக்கெட். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, UTSோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்பயும் போல் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். நமக்கு தான் எல்லா லாங்குவேஜும் தெரியுமே, அதனால் எதுவும் செலக்ட் பண்ணாதீங்க. லாகின் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜேர்னி டிக்கெட்னு இருக்கா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். QR புக்கிங்கு, குவிக் புக்கிங் இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜேர்னி டிக்கெட் தான் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் சிம்பிளி லாகின் பண்ணிவிடுவேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டிட்டுமா. இப்படி உள்ளே போயிட்டு டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு OTP வரும். அதுக்கப்புறம் நேமு இதெல்லாம், இந்த டீட்டெயிலாம் இப்போ டிசேபிளில் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா தான் எனேபிள் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து ஷோ பாஸ்வேர்டெலாம் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் UTSன்னு சொல்லி கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கணுன்னா படித்து பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. அப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நான் லாகின் பண்ணிடுறேன். லாகின் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன பிரச்சனை, லாகின் இன் ப்ரோக்ரஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணாது. என்ன ஆகும் தெரியுமா, லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா லாகின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் லைக் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாகின் பட்டன் வந்து டிசேபிள் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டா ஓகே, இல்லை அப்படின்னா திருப்பி லாகின் பட்டன் அழுத்திட்டே இருப்போம். ஒரு 5 எழுத்து 6 எழுத்துக்கு மேலே ஆப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது செலக்டடில் தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ வந்து ஃப்ரம் டு மட்டும் கொடுங்க. ஸோ புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நோ கேன்சலேஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பேப்பர்லெஸ் டிக்கெட். ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷனை விட்டு வெளில இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா புக் அண்ட் பிரிண்ட் பேப்பர் இது கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம யார் செக் பண்ண போகிறோங்க. பாத்தியா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டியா? நான் 5 வருஷமா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம தான் போயிட்டு இருக்கேன். அடங்க, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காதவனலாம் விட்டுருங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காதவன புடிங்க. அதனால் இதுவே கொடுத்துக்கோங்க. ஸோ டிபார்ட் ஃப்ரம், ஸோ சென்னை சென்ட்ரல் கொடுத்துடலாம். ஏதோ ஒரு லொக்கேஷன் கொடுப்போம். ஸோ இது செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ட்ரெயின் இருக்குது. ஸோ பேக் வந்துடலாம். ஸோ இது செக் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு கெட் ஃபேர் கொடுத்துருங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போது நான் பேசுகிறது கம்மியாகிடுச்சு, ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அதனால தான் நான் பேசுகிறத குறைச்சிட்டு வெறும் ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அடல்ட் எத்தனைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான், நான் மட்டும்தான் போகிறேன். சைல்டு, ஸோ
ஸோ டிக்கெட் டைப் வந்து ஜேர்னியில் இருக்கட்டும். ஸோ ட்ரெயின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த டெஸ்டினேஷன்ஸில் எந்த ட்ரெயின்ஸ் மோஸ்ட்லி இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் வந்து செகண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ பேமெண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது கொடுத்துக்கோங்க. ஓகேவா? யூபிஐயில் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண முடியாது. அதை நான் சொல்லிடுறேன். அது டிஸ்க்ளைமரு. ஐடி கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் நார்மல் டிக்கெட் புக் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் போய் பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சி தேடி புக் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஆட்டோவில் ட்ரெயின் பஸ்லேயே போயிட்டுருக்கும் போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். போய் டேரெக்டாக ட்ரெயின் மட்டும் பிடிச்சி ஏறிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் டிக்கெட்டுக்கான ஒரு வே தான். இங்கே கவனிங்க நல்லா. ஸோ 160 ரூபா டிக்கெட். ஓகேவா? இது படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்றைக்கி மட்டும்தான் 15 மட்டும்தான் இந்த டிக்கெட் வேலிட். ஓகேவா? 15 முடிகிறதுக்குள்ளே இந்த டிக்கெட் வந்து இன்வேலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் 12 o'clock பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் 12 o'clock வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இது பிஸ்னஸ் டைம்ஸில் மட்டும்தான். ஓகேவா? பிஸ்னஸ் டைமுக்குள்ளே தான் இந்த டிக்கெட் வேலிட். புக் டிக்கெட் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. நம்ம கவர்மெண்ட் வெப்சைட், கவர்மெண்ட் சர்வர் இல்லையா, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மாமா வீட்டுக்கு ரைடு வந்துட போகுது. திருப்பி புக் நோ கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. இதோ வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கவுத்து விடாது. டிஎன்எஸ்டிசி மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஸோ இதில் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 175 ரூபா மொத்தம் அமௌண்ட்டு. ஸோ சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து தான் வருது. செக்யூர் பே கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூபிஐயில் பே பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூபிஐ ஐடி நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே செலக்ட் பண்ணணும். நான் மேலே செலக்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ நீங்கள் யூபிஐ டேரெக்டாக என்ட்ரு பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் யூபிஐ ஆப்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா யூபிஐ ஆப்பும் ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ இருக்குது. இப்போ நான் இதில் ஜிபே கொடுத்துக்கிறேன். என்னோட ஜிபி வாட்ஸ்அப்பில் காட்டுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம், நான் ஜிபி வாட்ஸ்அப்புக்கு பேமெண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுத்து பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வியூ டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலே காமிச்சு இல்லையா, அங்கே வந்துடும் உங்களோட டிக்கெட் ஸ்டேட்டஸு. அந்த டிக்கெட் வந்து அங்கே வந்துடும். நீங்கள் அதை அப்படியே காமிச்சிக்கிட்டு கூட போய்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஹைலைட்டான என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது இந்த ஆப்பில். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பில் எந்த ஃபோனில் டிக்கெட் புக் பண்ணிங்களோ அதை மோஸ்ட்லி கையில் வச்சுக்க பாருங்கள். அதில் தான் நீங்கள் வந்து டிக்கெட் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.